எத்தனை வாட்டி ஒரு டயட் பிளான்ல போயிட்டு அது வந்து உங்களுக்கு வேலை செய்யாம போயிருக்கும். 1 வாட்டியா, 2 வாட்டி எத்தனையோ வாட்டி தானே. அப்ப பதஞ்சலி அதாவது பதஞ்சலி யோக சூத்ர அவர் என்ன சொல்றாருன்னா, தடா திரஷ்டு ஸ்வரூபே வஸ்தானம்னு சொல்லிட்டு அதோட சைட்டேஷன்ஸ் போடுறேன் உங்களுக்கு இப்ப பார்க்கலாம். நீங்களே போய் அத படிச்சுக்கலாம். அது என்ன சொல்றாருன்னா, இப்ப நீங்க வந்து பசிக்குதுன்னு வச்சுக்குவோமே, பசிக்குது. இம்மீடியட்லி நம்ம என்ன செய்வோம், போயிட்டு கிச்சன்ல என்ன இருக்கோ போட்டு சாப்பிடுவோம். இல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ரைட்டா இல்லையா? ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா, பசிக்கும் பொழுது நேரா போயிட்டு சாப்பிட வேணாம். அதாவது இது உதாரணம் சொல்றேன். அது என்ன சொல்ல வருதுன்னா, பசிக்கும்போது அந்த பசியோட உணர்வு வந்து யோசிக்க சொல்றாரு. அது என்ன அதுன்னு. அது முதல்ல தெளிவா யோசிக்கணும். ஓ! இப்ப எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்க அத மொத யோசிக்கணும். இத அப்படியே விட்டுட்டீங்க வச்சுங்க, இது ஒரு பழக்கமாயிரும். பசியா சாப்பாடு. அதுதானே எல்லாரும் செய்றோம். பட் பசினா பசிக்குது, எனக்கு அந்த உணர்வு வருதுல்ல, அத மொத யோசிக்க சொல்றேன். ஓகே பசிக்குது. அடுத்து என்ன செய்யலாம்? இந்த பசிய போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? சரி ஒரு ஆப்பிள சாப்பிட வேண்டியதுதான். இதுக்கு முன்ன என்னன்னா, நேரா பசினா ஓகே என்ன இருக்கோ போட்டு அடி சாப்பிட வேண்டியதுதான். வயிறு நெறஞ்சா சரி. அந்த மாரி ஒரு எண்ணம். ஸோ அதுல வந்து நம்பளுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாம போயிருது. நம்ம மேல. விளங்குதா? ஸோ இது வந்து எல்லா விஷயத்துக்கும் பாய்க்கலாம். தரா திரஷ்டு ஸ்வரூபே வஸ்தானம். நீங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் உணவுக்கு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் நீங்க பாய்க்கலாம். ஒரு 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 ப்ராஜெக்ட் செய்றீங்களா உங்களோட வேலையில, இல்ல ஈவன் ஆன்மீக தேடல்ல கூட ஒரு தியானம் பண்றீங்களா, இது எல்லாமே நீங்க பாய்க்கலாம். அந்த உணர்வு வருதுல்ல, அத அத பார்த்து நம்ம யோசிக்கணும்னு சொல்றாங்க. சரி இந்த மாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க. இந்த பதஞ்சலியோட நெறைய சூத்ராஸ் இருக்கு. நான் உங்களுக்கு அப்பப்போ ஷேர் பண்றேன். நன்றி.